More talks. Statistical analysis and operation research. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னும் போது அந்த டேர்ம்லேயே நம்மளுக்கு தெரியுது, அனலைஸ் த்ரூ ஸ்டாட்ஸ். அனலைஸ் த்ரூ ஸ்டாட்ஸ் அப்படின்னும் போது இட்ஸ் மெயின்லி இன்வால்விங் த டேட்டா ட்ரிவன் அனாலிசிஸ். டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த டேட்டா. நமக்கு வந்த டேட்டாவை ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்டர்பிரேட் பண்ணுறது. அது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாங்கன்னா, த்ரூ கிராஃப்ஸ், த்ரூ சார்ட்ஸ், த்ரூ ட்ரெண்ட்ஸ், அதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பேசிக்கலி இன்வால்வ்ஸ் த அனாலிசிஸ் அண்ட் interpretation of stats data visually in order to understand the business better. ஓகேங்களா? அது நம்மளுக்கு சில இன்சைட்ஸ் கொடுக்கும், சில ஐடியாஸ் கொடுக்கும். ஓகே, we can take some decisions on it, business decisions. ஆப்ரேஷன் ரிசர்ச், OR அப்படின்னு வரும்போது, அதாவது எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, த ஆக்டிவிட்டி இன்வால்வ் இன் த பிஸ்னஸ், அதை ரிசர்ச் பண்ணுறது. ரிசர்ச்னு எப்போவுமே நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ரொம்ப வரும். ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச் இன்வால்வ்ஸ் கிரியேட்டிங் த மேத்தமெட்டிக்கல் மாடல், சிமுலேஷன் மாடல், அல்காரிதம்ஸ் இன் ஆர்டர் டு டேக் இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ். முக்கியமான சில முடிவுகளை, பிஸ்னஸ் ரிலேட்டட் முடிவுகளை எடுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் கிரியேட் பண்ணுவீங்க, ஒரு சிமுலேஷன் மாடல் கிரியேட் பண்ணுவீங்க, அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ பைத்தான்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஜஸ்ட் இன்டர்பிரட்ஸ் த எக்ஸிஸ்டிங் டேட்டா. பட் ஆப்ரேஷன் ரிசர்ச்ன்றது இட் அனலைசஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா அண்ட் இட் ஆல்சோ கிரியேட்ஸ் நியூ மாடல். ஒரு புது மாடலே கிரியேட் பண்ணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, ஆர் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு 10 ப்ராடக்டை செல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி எவ்வளோ ப்ராடக்ட்ஸு, 10 ப்ராடக்ட் நீங்கள் வச்சு செல் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி எவ்வளோ ப்ராடக்ட் செல் ஆகிருக்கு, எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, எந்த ப்ராடக்ட் அதிகமாக மூவ் ஆகிருக்கு, இந்த மாதிரி டேட்டா இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். ஓகே, ஆனால் இந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் ஓஆரில் என்ன வரும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, இங்கே இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, ஓகே, இதை மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அண்ட் சிமுலேஷன் மாடலிங் மூலமாக நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் போது லீனியர் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறாங்க, கியூவிங் தியரின்னு சொல்கிறாங்க, கேமிங் தியரின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வருது. இதுக்கு டூல்ஸ்லாம் இருக்குது. சிமுலேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்குது, மேட்லேப்ன்றாங்க, அப்புறம் சிமுலேட் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸில் எல்லாமே இன்பில்ட்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சிமுலேஷன் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான மேத்தமெட்டிக்கல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இன்பில்ட்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. யூ ஹாவ் டு கிவ் த வேரியபிள்ஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டேட்டாஸ், நீங்கள் அந்த ஆப்ரேஷன்ஸில் இருக்கிற நிறைய டேட்டாஸ் எல்லாமே இல்லை, நிறைய டேட்டாஸை நீங்கள் நம்பர்ஸ் தான் கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆச்சு, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஹவு மெனி பீப்புள் பர்ச்சேஸ்ட், அந்த மாதிரி எல்லாமே மோஸ்ட்லி நம்பர்ஸ் தான் இருக்கும், நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ கால்குலேட் பண்ணி பேஸ்ட் ஆன் பேஸ்ட் ஆன் த கால்குலேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது பெஸ்ட் வேரியேஷன் எது அப்படின்றத பேஸ் பண்ணி யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் பிஸ்னஸ் மாடல். ஓகே, உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்னு வரும்போது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அனலைஸ் த ஸ்டாட்ஸ். It is data driven. It interprets the data. Operation results involves analysis of the complex data using mathematical model and simulation model and algorithms and take informed decisions for the business based on that. இதுதாங்க, ரொம்ப சிம்பிள்.
அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்க்கும் நிறைய டூல்ஸ் இருக்குது. எக்ஸல்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஆப்ரேஷன் ரிசர்ச்க்கும் நிறைய டூல்ஸ் இருக்குது, சிமுலேஷன் டூல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் statistical analysis and operation research. Thank you very much. Bye.